ஹாய், இன்றைக்கி நம்ம ப்ரான் மஞ்சூரியன் பண்ணுவோம். நான் கொஞ்சம் ப்ரான் வாங்கிட்டு வந்தேன். நல்ல பெருசாக இருந்தது இந்த ப்ரானு. இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மைதா போட்டிருக்கேன். நான் மாவு ரொம்ப மாவாக இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், உப்பு போடுறேன். கொஞ்சம் காரம் கூடமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த ஈரத்தில் அப்படியே அந்த எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நான் எண்ணெயும் போட்டிருக்கேன் இதில். இப்போ நான் ஊற்றுனது தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் கூட போட்டுக்கலாம். மாவு ஃபுல்லாக உங்களுக்கு கோட் ஆகி அந்த ப்ரான் ஃபுல்லாக டிப்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு 2 மாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவரையும் மைதாவையும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. எங்கள் வீட்டு ட்வீட்டியும் ஆல்வினும் பேசிக்கிறாங்க. இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த எண்ணெய் அப்படியே வேஸ்ட் ஆயிரும். நான் எப்பவும் அப்படி தான் பண்ணுவேன். ஃபுல்லாக இரும்பு பாத்திரங்களே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான்ஸ்டிக்கை தவிர்த்துட்டேன் நான். இந்த பாருங்க, நான் போட்ட அந்த மாவில் இந்த அளவு கோட்டாகி வந்திருக்கு. இது என்னென்னா, ரொம்ப போட்டாலும் அந்த ப்ரானோட டேஸ்ட் போயிடும்ன்றதுக்காக நான் சும்மா சிம்பிளாக வீட்டுக்கு நைட்டு டின்னருக்கு இந்த ரெசிபி பண்ணேன். இப்போ நான் வெங்காயத்தை இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயத்தை. வேணும்னா நம்ம இதில் கேப்சிகம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கலராக 3 கலர் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 5-6 பூண்டை. காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா வச்சுருக்கிறவங்க பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த எறாக்கு தேவையான உப்பை போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க, கெச்சப் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இரும்பு கடாய்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணுறதுக்கு. எண்ணெய் ஒன்று இந்த கடாயை கழுவிட்டு அப்புறம் நம்ம ஒரு எண்ணெய் தடவி வைக்கணும், அப்போ தான் துருப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் டைல்யூட்டட் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணியில் கலந்து அதில் ஊற்றிருக்கேன். இன்னும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. நம்ம பொரிச்ச எறா எல்லாம் இதில் போட்டுருவோம். நல்லா தீயை கொஞ்சம் ஃபுல்லாகவே வச்சு கடகடன்னு பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்ப்ரிங் ஆனியன் நான் சின்ன வெங்காயத்தை ஒரு சின்ன தொட்டியில் நட்டி வச்சேன். எனக்கு வீட்டிலேயே கிடச்சிடுச்சு. நம்ம எப்போ தேவையோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கேப்சிகம்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. மேலே வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம், கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். சும்மா அதெல்லாம் அழகுக்கு தான், பட் நம்ம வீட்டில் சாதாரணமாக செஞ்சு இப்படி சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.